திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். பேர்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். விட்டுட்டு வரல, அவருடைய கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வரீங்க 1.5 நிமிஷம் பேசுறது ஒரு சொற்பொழிவாங்க, அதுவும் பேசுனதே திரும்ப திரும்ப பேசுவீங்களா? எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இந்த முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்களா? பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்களா? சரி, இந்த 18 வயசு 20 வயசு பசங்க முகத்தை பார்த்தா போதும்னு வராங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் என்ன சொல்றாரு விஜய்னு கேட்பாங்கல்ல. விஷயமே இல்லாம பேசுறது விஜய் மட்டுமே. இன்னும் தாவேக்கா, இன்னொன்னு திமுக, இதை மட்டுமே சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன பிரச்சனைன்னு பேசணும்ல, நான் வந்தா இது செய்வேன்னு சொல்லணும்ல. ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே பிளாங்கா போகுது. மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். Wait a minute. Who are you? உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம், அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். ஒரு விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும், ஆனா போடு விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க, இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த மக்கள் கிட்ட ஈடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு.